எதை பேச வேண்டும் என்பது அதை முழு நிச்சயத்தோடு பேசினார் இல்லையா? மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவருடைய பேச்சு இப்படி இந்த தொனியில் இருந்தது. அது மாத்திரம் இல்லை, நான் எதற்கு இந்த உலகத்திலே வந்தேன் என்பது, எதை நான் செயல்படுத்த வேண்டும் என்பது ரொம்ப தெளிவாக இருந்தார். இதை தான் நம்ம கற்றுக்கொள்ள வருகிறோம். இதுவரைக்கும் நம்ம என்னவாக இருந்தோம், எப்படி இருந்தோம், அது வேற. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம என்னவாக இருக்கிறோம், தேவன் நம்மை பற்றி என்ன சொல்லியிருக்கிறேன், நான் யார், நான் எதை பற்றி பேச வேண்டியவனாக இருக்கிறேன், எதை நான் ஆணித்திரமாக சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறேன், எதை நான் இந்த உலகத்தில் நான் செயல்படுத்த முடியாது, கிரியை செய்ய முடியாது. தேவன் என்னை எதற்கு தெரிந்து கொண்டார், எதற்கு இந்த ஒரு பிறப்பு எடுத்துருக்கிறேன், இந்த பிறப்பு எதுக்கு? கோட்டையை பிடிக்கிறேன், வீட்டை கட்டுறேன், அதை வாங்குறேன், இதை வாங்குறேன், இதெல்லாம் சும்மா அற்ப ஆசைகள் தான். இதெல்லாம் நம்முடைய சந்தோஷத்தான காரியங்கள் தான். தேவனுடைய விருப்பத்தை நம்ம செயலில் காட்டுறது. தேவன் நம்மை கொண்டு என்ன செய்யணும்னு விரும்புகிறாரோ அதை செய்வதனால தான் தேவனுடைய உள்ளம் மகிழ்ந்து களி கூறும் இல்லையா? நம்ம சந்தோஷத்துக்கு காட்டிலும் தேவனை சந்தோஷப்படுத்துகிற உன்னதமான பணி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மளோட சந்தோஷம் கொஞ்ச நேரம் போயிடும், ஆனால் தேவனுடைய சந்தோஷத்தை நிறைவாக்கிட்டேன்னு வச்சுங்க, அதுதான் ஒரு முழுமையான தெய்வ சித்தம். ஹல்லேலூயா. நம்ம உண்டாக்கினவருக்கு நம்ம என்ன கொடுக்குவோம், என்ன கொடுத்தா சந்தோஷப்படுவோம்? நிறைய காசு கொடுத்துற சந்தோஷப்பட்டுருவார். என்ன கொடுக்குது, எல்லாம் அவருடைய, நானே அவருடையவன் தான். எனக்குள்ளே இருக்கிற ஞானம், அறிவு, புத்தி எல்லாம் அவருடையது. நான் அவருக்கு என்னத்தை கொடுக்குறது? என்னை கொண்டு எதை செய்ய விரும்புகிறாரு அதனை செய்தானே அவர் சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா. உன்னை உண்டாக்கினது நோக்கம் நிறைவேறும் இல்லையா? கஷ்டப்பட்டு ஒரு மனிதன் என்ன பண்ணுறான், ஆராய்ச்சி செய்து ஒரு வண்டியோ ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறான். அவன் நினச்சபடி அது ஓடலைன்னா கொஞ்சம் யோசித்து பாருங்க, எவ்வளோ நாள் பிரயாசப்பட்டு அதுக்கு நான் தயாரித்தேன், ஆனால் நான் நினச்சபடி அது கண்டுபிடிக்கலையே இல்லையா? சமீபத்தில் ஒரு கண்டுபிடிப்பு, தண்ணியிலிருந்து கேஸ், தண்ணிக்குள்ளே நெருப்பு இருக்குன்றது இப்போ தான் நம்ம ஆச்சரியமாக பார்க்குறோம். ஒரு பெரிய கண்டுபிடிப்பு பாருங்க இல்லையா? தண்ணிக்குள்ளே நெருப்பு இருக்குது, நெருப்பு அன்னைக்கு தான் தண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம. ஆனால் தண்ணிக்குள்ளே நெருப்பு மறைஞ்சிருக்கிறது ஒரு மனிதன் 18 ஆண்டுகள் முயற்சி செய்து ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிச்சிருக்கிறார் இல்லையா? அப்போது நம்ம சுற்றி பக்கத்தில் பல ஆசீர்வாதங்கள் இருக்குது, அதை தெரிந்து கொள்ளும் போது ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? ஒரு மனிதனுடைய மூளையை வச்சு கண்டுபிடிக்கிறேன் நான், தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள். ஹல்லேலூயா. உனக்கான ஆசீர்வாதங்கள் வெகு தூரத்தில் இல்லை, மிக அருகில் இருக்கிறது. கொஞ்சம் சிந்தித்தேன்னா, கொஞ்சம் யோசித்தேன்னா, அவர் பாதத்தில் அமர்ந்த, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்கப்பா, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் கற்றுக் கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா, அவர்களை காட்டில நீங்கள் மிக சிறந்தவர்களாக வருவீங்க. ஹல்லேலூயா. இப்போ தேவன் நம்மை குறித்து இயேசு சொன்ன 2 வார்த்தை தான் எனக்கு பிரசங்க பார்க்குறேன். நம்மை குறித்து அவர் என்ன சொல்லியிருக்கிறார் எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள், நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள், நீங்கள் இந்த பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். இருப்பீர்கள் அல்ல, உப்பாக மாற்றுவன் அல்ல, உப்பாக இருக்கிறீங்க. இது ரொம்ப கவனிக்கணும். வார்த்தைகளில் ரொம்ப பொருள் பதிந்து இருக்கிறது. அது எதிர்காலத்தில் நடக்கும்னு சொல்லியிருக்கிறதா, இல்லை கடந்த காலத்தில் நடந்ததா, அல்லது இப்போ நடந்து கொண்டு இருக்கிறத, அப்படி தான் நீங்கள் இருக்கிறீங்க. தான் ரொம்ப வேதத்தை படிக்கும்போது காலங்களை எந்த காலத்தில் எழுதப்பட்டிருக்கு ரொம்ப கவனிக்கணும். ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் பல அர்த்தங்கள் பொதிந்துதான் இருக்கிறது. உப்பாக இருக்கிறீர்கள். ஆமாம், உப்பாக நான் உங்களை மாற்றுவேன்னு சொல்லலை, உப்பாக தான் இருக்கிறீங்கன்ட்டார். உப்பாக இருக்கிறீர்கள். ஆமாம், உப்புனா நம்ம கடந்து போயிடும் ஈஸியாக. உப்பு தானே என்னது, ரொம்ப மலிவு இல்லையா? ஒரு காலத்தில் உப்புன்னு பார்த்தீங்கன்னா கடைக்கு வெளியில் மூட்டையில் வச்சுருப்பாங்க. பொருள் வாங்கினா நீங்கள் அதை அள்ளிட்டு போயிடலாம், இலவசமாக இருந்தது. இன்றைக்கி தான் கொஞ்சம் அது விலையை கூட்டி விற்கிறாங்க. இப்போ இலவச பொருள் அப்படின்னு யாராவது உங்கள் பிள்ளைங்களுக்கு நீ உப்பாக இருக்கிறாய் சொல்லுவீங்களா? அல்ல உப்பே தங்கமே வைரமேன்னு கொஞ்சிரமே தவிர, என் மகனே உப்பே வெளிச்சமே இப்படி கொஞ்சிருக்கீங்களா? நம் தேவன் நம்மை பார்த்து சொல்லுங்க, உப்பா இருக்கிறீர்கள் நீங்கள். அவர் காரியத்தை ஒன்று சொல்கிறேன்னா அதில் 1000 அர்த்தங்கள் இருக்கு. ஹல்லேலூயா. உலகத்தில் விலை உயர்ந்த பல பொருட்கள் இருக்குது.
அதை பற்றி நீங்கள் தங்கமாக இருக்கிறீங்க, நீங்கள் வைரமாக இருக்கிறீங்க, நீங்கள் ஜொலிக்கிறீங்க, அதெல்லாம் சொல்லவே இல்லை. நீங்கள் உப்பாக இருக்கீங்க. என்ன உப்பாக இருக்கிறீங்கன்னு என்ன சொல்லிட்டீங்களே, உப்பாக இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா சரி, அந்த உப்பினுடைய அந்த சிறந்த பண்புகள் என்ன, ஏன் நம்ம போய் உப்பு கூட ஒப்பிட்டு சொல்கிறாருன்னா, அது புரிஞ்சிச்சுன்னா அதுக்குள்ளே இருக்கிற அந்த விசேஷ தன்மைகள் நமக்குள்ளே இருக்கணுன்றதை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும் இல்லையா? நான் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன். உப்பு கடலிலிருந்து எடுக்கப்பட்டது இல்லையா? கடலில் உப்பு நிறைந்து இருக்கிறது. கடலிலேருந்து அதை என்ன பண்ணுறாங்க, அதில் தான் பிறக்கிறது, அதில் தான் எடுக்கிறாங்க. அது கொண்டு வந்து வெளியில் என்ன பண்ணுறாங்க, தனியாக பாத்தி கட்டி சூரிய வெளிச்சத்தில் அதை பல நாட்கள் காய விடுறாங்க. இந்த தண்ணியெல்லாம் வற்றி அதில் இருக்கிற உப்பு கல்லாயமாக இருக்கிறது. இப்படி தான் கடலிலிருந்து எடுக்கப்படுகிற ஒரு உப்பு. கடலிலிருந்து இந்த கடல் வந்து எல்லையற்ற, அதாவது அளவற்ற ஒரு பெரிய திரள் இல்லையா? அதில் இருக்கிற தண்ணி அளவு உலக அளந்து பார்த்து முடியும். எவ்வளோ தண்ணி இருக்கு சொல்ல முடியுமா? சொல்லுமா? அவ்வளோ அளவற்ற உப்பு நிறைந்த ஒரு கடல். அப்போ அதுக்குள்ளேருந்து கொஞ்சம் எடுத்து வெளியே கொண்டு வர்றது தான் அந்த உப்பை எடுக்கிறாங்க இல்லையா? அப்போது என்ன, அவர் அந்த கடல் வந்து அளவற்ற தேவனுக்கு ஒப்பிடா நம்ம சொல்லலாம், தேவனுக்கு. அப்போ தேவனுக்குள்ளே நிறைய உப்பு இருக்குது, அதிலிருந்து வந்தவர்கள் தான் நாம், அதிலிருந்து உப்பாக இருக்கிற. அப்போது அந்த சாரம் எங்கே இருக்கிறது? கடலுக்குள்ளே இருக்கிறது. அது கடலை தேவனை போல அது பறந்து விரிந்து இருக்கிற தேவனுக்குள்ளாய் அவர் சாரம் உள்ளவராக இருக்கிறார். அவருக்குள்ளிருந்து வந்தவர்களை நாம் சாரம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா. உப்பினுடைய சிறப்பு தன்மை என்ன? அது சாரம் உள்ளது. உப்புனா கொஞ்சம் கரைக்கணும் இல்லையா? கரைக்கலன்னா என்ன, அது குப்பையில் தான் கொட்டணும். குப்பையில், ஆமாம், அது உப்பு. அப்போ கடவுளுக்குள் இருந்து வந்தவர்கள். நம்ம உப்போடு நம்ம ஒப்பிடும் போது என்ன சொல்லுகிறது, அந்த கடலை போல இருக்கிற அளவற்ற தேவனுக்குள்ளிருந்து வந்தவர்கள், அதிலிருந்து நம்ம வந்தவர்கள். அப்போ தேவனுக்குள்ளிருந்து வந்தவர்கள் சாரம் உள்ளவர்களாக இருக்கிறோம். அதை நம்ம கவனத்துக்குள்ளோம். நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறவங்களோட நம்ம விசேஷமானவர்கள். நம்ம என்ன உப்பாக இருக்கிறோம்னா கடவுளுக்குள்ளிருந்து வந்தவர்கள் என்று நம்ம ஒரு பொருள் வரலாம். இன்னொரு விஷயம் இருக்குது. இதே கடலை வந்து வேதத்தில் வந்து உலகத்துக்கும் ஒப்பிடப்படுகிறது. இப்போ உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்டவர்கள், உலகத்திலிருந்து நம்மளை பிரித்து எடுத்து கடலுக்குள்ளேருந்து வெளியே கொண்டு வந்து நம்ம ஒரு பாத்தி கட்டி சபை மாதிரி ஒரு சபைக்குள்ளே வச்சு இந்த சூரியனை போல கதிர்கள் வார்த்தைகளினால் நம்ம சரிப்படுத்தி சுத்தப்படுத்தி அப்புறம் ஒரு சுத்தமாக நாங்கள் அது ஒரு உப்பாயமாக இருக்கிறது போல் நாம் பிரிக்கப்பட்டவர்கள். இந்த உலகத்திலிருந்து ஒரு தனித்துவப்படுத்தப்பட்ட பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளே கடந்து வருகிறது. ஒரு உப்புக்கு ஒரு உப்பாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அது ஒரு தனித்துவமாக இருக்குது இல்லையா? உப்புக்கு ஈக்குவலாக என்னத்தை சொல்கிறது? சர்க்கரை சொல்லிடலாம். சர்க்கரை தான் இனிப்பு சுவை எல்லாம் பழங்களில் இருக்குது. உப்பு சுவை எந்த பழத்தில் இருக்கா? எதுக்குள்ளாது இருக்கா உப்பு? உப்பு கடலில் மாத்திரம்தான் இருக்குது. உப்புன்றது தனித்தன்மை வாழ்ந்ததாக இருக்குது. மற்ற எல்லாம் உவர்ப்பு, புளிப்பு, பல சுவைகள் இருக்குல்ல, அந்த சுவைகள் எல்லாம் வேறு ஒரு இன்னொருத்தலையும் இருக்குது இல்லையா? இனிப்பு எடுத்தால் பல இனிப்பான பொருட்கள் இருக்குது. உவர்ப்பு இருக்குது, புளிப்பு பல பழங்கள். இதெல்லாம் அந்த சுவைக்கு வேறு வேறு பொருளையும் அது உண்டாகிறது. அந்த உப்புன்றது உப்பு தான். உப்புன்றது ஒரு தனித்தன்மை வாழ்ந்தது. அதுக்கு நிகராக இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. உப்புக்கு பதில் எதனா போடுறீங்களா நீங்கள்? ஹலோ, உப்புக்கு பதில் எதனா போட்டு சமையல் பண்ணுறீங்களா? வேணா பொருள் இருக்க? இது வரைக்கும் இல்லை. உப்புக்கு உப்பு தான். அப்போ நம்ம ஒரு தனித்தன்மை வாழ்ந்தவர்கள் என்று ஆண்டவர் இதெல்லாம் வந்து ஆண்டவர் ரொம்ப யோசித்து நம்மளை உப்பாக இருக்கிறதுன்னு சொல்லியிருப்பார் போல இருக்கு இல்லையா? நம்ம ஒரு தனி ரகம், தனித்துவமாக, நம்மளோட தனித்துவமாக நம்ம கடவுள் நம்ம உண்டாக்கி இருக்கிறான்னு. உனக்கு நிகர இல்லைன்னு கூட சொல்லலாம். அது மாத்திரம் இல்லை, இதனுடைய நிறத்தை பார்க்கும்போது அது வெண்மை ஒரு நிறமாக இருக்கிறது. வெண்மை நிறம் எதுக்கு அடையாளமாக இருக்குது? பரிசுத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. நிறமற்ற அந்த தண்ணீரை கொண்டு வந்து அந்த பாத்தியில் வைத்து அந்த சூரிய கதிர்களால் அது தினந்தோறும் அது கதிர்கள் படும் பொழுது அந்த தண்ணியெல்லாம் வற்றி அது அப்படியே வெண்மை நிறமாய் மாறி அழகாக ஒரு பூக்களை போல் அந்த உப்பு கற்கள் உண்டாகிறது.
அப்போது ஒரு நிறமற்ற அந்த தண்ணியை கொண்டு வந்து எப்படி அது வெண்மையுள்ள ஒரு ஒரு உப்பு கற்களாய் மாறுகிறது போல் கடவுள் நம்ம என்ன பண்ணுகிறாரு, நிறமே இல்லாதவனுக்கு நமக்கு ஒரு நிறத்தை கொடுக்குறாரு. அதுதான் பரிசுத்தம். நாம் பரிசுத்தம் உள்ளவர்கள், நாம் பரிசுத்த உள்ளவர்கள். இதுக்கு ஒப்பிட்டு நம்மை சொல்லி கொண்டு வருகிறார். இது இந்த தன்மையெல்லாம் நமக்குள்ளே இருக்கணும். நீங்கள் உப்பாய் இருக்கிறீர்களா? என்ன, நீங்கள் தேவனுக்குள்ள இருந்து வந்தவர்கள், இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள், தனித்துவம் வாய்ந்தவர்கள். உங்களுக்கு நிகர வேறு பொருள் கிடையாது. நீங்கள் ஒரு வித்தியாசமான தனிப்பட்ட, இல்லையா? சிலருக்கு பேரெல்லாம் வைப்பாங்க, வினோதினி, கேள்விப்பட்டிருக்கீங்களா? வினோதமாக அவங்க டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. இங்கே ஒரு வினோதம்ப்பா, அந்த வினோதம் பற்றி சொல்லலை, அவங்க வினோதமாக பண்ணிட்டு இருப்பாங்க. இது வேற லெவல். இது அவங்களுடைய தன்மை பார்க்கறது ஆச்சரியப்படத்தக்கதா. அவங்க ஒரு தனித்துவமாக எல்லாத்திலும் வந்து ஒரு சிறந்த பண்புடையவர்களாக, சிறந்த செயல் உள்ளவர்களாக, சிறந்ததை சிந்திக்கக்கூடியவர்களாக, அவங்க வேறு லெவலில் அவங்க உயரத்தில் இருக்கிறத பார்க்க முடியுது. அவங்களோட டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. அது மாத்திரம் இல்லை, பரிசுத்தம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா. நாம் அவருடைய வார்த்தையினாலே பரிசுத்தம், ஆமாம், சத்தியம் நம்மளை பரிசுத்தமாக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்ம பரிசுத்தமாக்க விட்டவர்கள். அப்போ உப்புக்கு ஒப்பிடும் பொழுது நமக்கு இப்படிப்பட்ட தன்மையெல்லாம் நமக்கு இருக்குதுன்னு சொல்கிறார் ஆண்டவர். நீங்கள் உப்பாய், நம்ம உப்பாய் இருக்கிறோம்னு நினைச்சாதான் உப்பாவை செயல்பட முடியும், இல்லையா? அப்போ உப்பா இருக்கிறோம். நம்ம யார் உப்பா இருக்கிறோன்னா, உப்புன்னா அது சாரம் இருக்கணும்னு சொல்லுது. அது மாத்திரமல்ல, இது வந்து ரொம்ப ஒரு மலிவு விலை. இன்றைக்கி மலிவு விலை, சில நாள் அதுக்கு முன்னாடி இலவசமாக கிடச்சி, ரொம்ப சீப்பாக எல்லாரும் வாங்கக்கூடிய நிலையில், எல்லாரும் அதை பெற்றுக்கொள்ள நிலையில், எல்லோரும் அதை அணுகக்கூடிய நிலையில். உப்பு வாங்குறது யாரும் கஷ்டம் கிடையாது. பக்கத்து கொஞ்சம் உப்பு கொடுக்கணும், கொடுத்துருவாங்க, இல்லையா? அதே நேரத்தில் 2 கம்பில் கைட்டு கொடுங்க, கொடுத்துருவாங்களா? அது விலை மதிப்புடையது. உப்பு ரொம்ப சீப், எங்கன்னா அதை வாங்கிடலாம், யாரோன்னா வாங்கிடலாம். அப்போது உப்பு எளிதில் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறதுனா, உப்பின் தன்மை மிக எல்லாருக்கும், இந்த உலகத்தில் எல்லாருக்கும் எளிதில் போய் சேரக்கூடியதாக, அதை அவங்க சீக்கிரம் பெற்றுக்கொள்ளக்கூடிய. இது எதை குறிக்கிறது? நாம் ஆண்டுடைய பிள்ளைகளை, நம்மை மற்றவர்களை வந்து அணுகுவதோ, அண்டிக் கொள்வதோ, நம்ம சந்திக்கிறதோ, நம்ம மீட் பண்ணுறதோ, நம்மக்கிட்ட சேருவதோ, நம்மோட நம்ம எப்படின்னா எளிதிலே நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அடையலாம், நம்ம அவங்க நம்மோட இணையலாம். கிறிஸ்தவனா என்ன பண்ணுறேன்னா, இல்லை வேலை, நான் தனித்துவம் வாழ்ந்தவன் தான், நான் ஒரு ரொம்ப வித்தியாசமானவன், அதே நேரத்தில் எல்லோரும் அணுகக்கூடியவன், எளிதில் என்னோடு இணையக்கூடியவர்களை, என்னை மீட் பண்ணக்கூடியவனாக இருக்கிறான், இல்லையா? சில பாஸ்டர்ஸ்லாம் பார்க்கணும், இன்றைக்கி அவங்கள நீங்கள் எளிதில் பார்க்கவும் முடியாது, எளிதில். ஆமாம், அவங்கள அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினா அவங்க ரொம்ப பிஸி, ரொம்ப, ஆமாம். அதுவும் சாதாரண மனுஷன்லாம் போய் அவங்கள என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. உப்பு சாதாரண மனிதனையும் போய் எளிதிலே அவன் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் மற்றவர்கள் எளிதில் அணுகக்கூடியவர்களாக இருக்கிற தன்மை உப்புக்கு இருக்கா இல்லையா? இல்லைங்க, நான் வேற கிரேடுங்க, நான் என்ன அவ்வளோ இல்லை, எளிதிலே நம்ம மற்றவர்களை அணுகணும். ரொம்ப கீழ்மட்ட மக்கள் கூட உங்களை அணுகக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படின்னா மலிவில்னா சாதாரண மனிதர்களோட பேசக்கூடிய நிலையில் நீங்கள் இருக்கணுன்றதை குறிக்கிறது. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 41 வாசிங்க. அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியான்றவர் யாரு? கிறிஸ்து. 4000 ஆண்டுகளை எதிர்பார்க்கப்பட்ட இரட்சகர், யூதர்களே எதிர்பார்த்திருக்க மிகப்பெரியவர் மேசியா. அவர் வருகைக்காய் காத்திருந்தவர்கள். அவர் என்ன சொல்றாங்க? மேசியாவை நாங்கள் கண்டோம், மேசியாவை நாங்கள் பார்த்துட்டோம். அவரை வாசிங்க. மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமா? மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமா? பின்பு அவன் இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். அவனை பண்ணிட்டான், இயேசுகிட்ட கூட்டின்னு வந்துட்டான். வா இயேசு பார்க்கலான்ட்டு.
இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்றார். பிலிப்பு என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவருடைய ஊராகிய பெத்சாய்தா பட்டணத்தான். பிலிப்பு நாத்தன்வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரனுமாகிய இயேசு என்றான். அதற்கு நாத்தன்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். இயேசு நாத்தன்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தமன், இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தன்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தன்வேல், ரபி, நீ தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவர்களை காண்பாய் என்றார். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷனிடத்தில் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அதில் அவரோட ஒரு நைட்டு தங்குறதா இருக்கு இல்லையா? 38. இயேசு திரும்பி அவர்கள் பின்னே செல்கிறதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அவர், வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். ஹலோ, இயேசுவை அணுகுவதும் அவர் கூட தங்குறதும் அவரோட பேசுவதும் மிக எளிதாக இருக்கிறது. அவர் யாரு? மேசியா. நீங்கள் பாஸ்டன் பண்ணுற கூத்து இருக்குது, அவங்க இயேசுவோட வரம் பெற்றவர்கள். இவங்க இயேசுவை விட, ஆமாம், இயேசுவோட வல்லமையானவர்கள். எவ்வளோ கற்றுக்கணும் இயேசுக்கிட்ட, அவர்கிட்ட கற்றுக்கணுங்க. அவரை அணுகுவது சாதாரண மனுஷனோட போய் எளிதில் அந்த அளவுக்கு அவர் இறங்கி இருக்கிறார். அவர் பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு, ஆமாம், முதல் பிள்ளைங்களை அனுப்பணும், அவங்க எங்கிட்ட வரட்டும்ன்றார். அங்கே தடை பண்ணிட்டு உட்காந்துக்கிறேன். இப்போது அவர் எல்லோரும் அணுகக்கூடிய ஒரு எளிமையாக இருக்கிறத காட்டுகிறது. நம்ம உப்பாக இருக்கிறோன்னு என்ன, அவங்க போட்டுங்கிற ட்ரெஸ்ஸில் அவங்ககிட்ட போய் நான் எப்படி பேசுவேன்? அவங்க மூஞ்சி நல்லா இல்லை, அவங்க சேரியில் இருக்கிறாங்க. இல்லை, நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அவர்களும் உன்னிடத்தில் வரும்போது நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும், அவர்களை நீங்கள் சந்தித்து பேச வேண்டும். இயேசு அவ்வளோ எளிமையாக இருந்தார். அவ கூட தங்குறாங்க. ஐயா, நான் பாஸ்டரை பார்க்க வந்தேன், இன்றைக்கி உங்க கூட தங்குறீங்க ஐயா. நான் எந்த பாஸ்டரை தங்குவாரா? அவர் ஏசி போட்டு நல்லா தூங்கிட்டு இருப்பார். ஐயா, உங்க கூட நான் தங்குறேன், தங்க வைப்பாரா? இன்னைக்கு இருக்கிற பாஸ்டர் அவர் கூடவே தங்க வைக்கிறார். என்ன சொல்லுகிறேன்னா, அந்த எளிமையை சொல்லுகிறேன். எளிமையை எல்லோரோடும் எளிதில் பழகக்கூடியவராய், எளிதில் அணுகக்கூடியவராய் இயேசு இருக்கிறார். உப்பு அப்படி ரொம்ப மலிவு விலை, யார் ஒன்றா அதை அடையலாம், யார் ஒன்றா பெற்றுக்கொள்ளலாம், யார் ஒன்றா நினைச்சா வாங்கிடலாம். அது மிக எளிமையாக இருக்கிறது. எளிமையாக நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. உப்பு இல்லாத அந்த உலகம் செயல்படாதுங்க. அந்த உப்பு ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் போய் சேருது உப்பு. எல்லாருக்கும், எல்லாம் பணக்காரன் ஏழை எல்லார் வீட்லேயும் உப்பு இருக்கு. இல்லை, பணக்கார வீட்டில் உப்பெல்லாம் நாங்கள் போட மாட்டோங்க. உப்புக்கு பதில் நாங்கள் 1 கிலோ தங்கத்தை கொஞ்சம் சுரண்டி போட்டு சாப்பாட்டில் சாப்பிட்டா அவர் போயிடுவார் சீக்கிரமாக. அவர், ஆமாம், தங்கத்தட்டில் சாப்பிட்லாம், நான் தங்கத்தை சாப்பிட முடியாது, உப்பு போட்டு தான் சாப்பிடணும். உப்பு போட்டு தான். அப்போ நம்ம உப்பாக இருக்கிறோம். எல்லாரும் ரீச் பண்ணக்கூடியங்களா, எல்லாரும் நம்ம அணுகக்கூடியவர்களாக இருக்கிறோம். எல்லாரையும் நம்ம போய் என்ன பண்ண மீட் பண்ணக்கூடியவர்களாக இருக்கணும். எல்லாரையும் நம்ம அணுகக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ உப்பு மிக மலிவிலையாக இருக்கிறது. எளிதில் இது எல்லாத்தோட கலந்துருது, எல்லாத்தோட இல்லையா? உப்பு போட்டோன்னே என்ன ஆகுது இல்லைங்க, ஒரு 1/2 hour ஆகுங்க. உப்பு போட்டால் அந்த குழம்புல கொஞ்சம் அள்ளி போட்டோன்னா எப்படியும் அது மிக்ஸ் ஆகிறதுக்கு
ஆஃப் அன் ஹவர் ஆகும். சில விஷயம்லாம் போட்டு நல்லா கலக்கலக்குன்னு கலந்துருப்பாங்க, எல்லாம் மிக்ஸ் ஆகணுங்க நல்லான்னு. இது உப்பு போட்ட கொஞ்ச நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சி அப்படியே அது அதனோட முழுமையாக அந்த அந்த முழு அந்த எதுக்கு போட்டிங்கம்மா அந்த முழு தன்மையோடு கலந்துடும். எளிதில் எல்லாரும் எல்லாத்தோடும் கலக்கக்கூடியதாக இருக்கிறது. உப்பின் தன்மை எத்தனை அப்படி யோசித்து அவர் சொல்லியிருப்பார் இல்லையா? இரவெல்லாம் போய் ஜெபம் பண்ணினாருன்னு போட்டிருக்கோம். ஜெபம் பண்ணலை, இப்படிப்பட்ட காரியங்களை தியானித்து பகலில் பிரசங்கம் பண்ணும்போது சொல்கிறார். ரைட்டெல்லாம் என்ன பண்ணுறாரு? இது பாருங்க, ஒவ்வொரு கூட்டம் கூடவே கிடையாது. பகலெல்லாம் ஒளியும் செய்கிறாரு, நைட்டெல்லாம் தூங்குற வரைக்கும் ஒரு கூட்டம் வந்து பேசிகிட்டு இருக்கு. இது தாண்டி எல்லாம் தூங்கின பிறகு எழுந்து போய் ராத்திரியில் போய் மலைகளில் போய் ஜெபம் பண்ணுறாரு. தூங்கும் போது விடைகாலில் எழுந்து போயிடுறாரு. அப்போ ராத்திரியில் போகிறாரு, விடைகாலில் போய் தேவ சமூகத்துக்கு அவருக்கு தனிமையான இடம் அப்போ தான் கிடைக்குது. மித்த நேரம்லாம் பகலெல்லாம் ஒரு கூட்டம் வருது போகுது, பேசுகிறாங்க, வராங்க, போகிறாங்க. பாருங்கள், ஒரு ஊழியத்தையும் செய்கிறார். ராத்திரியில் அதிகாலையில் அதற்கும் நேரத்தை கொடுக்கிறார். மனிதர்களோடு ஒரு நேரத்தை செலவிடுகிறார், தேவனோடு செலவிடுகிறார். தேவனோடு பாருங்கள், நம்ம மனிதரோடு நிறைய செலவிடுகிறோம் இல்லையா? அதை விட காட்டிலும் செல்போனோடு மிக அதிகமாக செலவிட்டு கொண்டு இருக்கிறோம். செல்போனோடு ஆமாம் நிறைய டைம் சாப்பிட்றது. ஒரு நாளைக்கு குறைஞ்ச 2 மணி நேரம் அது மனுஷனை சாப்பிட்றது இல்லையா? இந்த 2 மணி நேரத்தில் என்னெல்லாம் பண்ண முடியும் தெரியுங்களா? ஒரு நாளைக்கு 2 மணி நேரம்னா கொஞ்சம் யோசித்துப்போம், வருஷத்துக்கு எத்தனை மணி நேரம்? அந்த மணி நேரத்தை நீங்கள் பிரயோஜனமாக காரியங்களுக்கு ஒரு 1 hour தேவ சமூகத்தில் இடையில் காத்துருங்களேன், எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வருது. 1 hour தேவ சமூகத்தில் வேதத்தை படித்து பாருங்களேன். அதை கொடுக்குற நேரத்தில் ஸ்டாப் பண்ணிட்டு இல்லையா? நம் சிறந்தவர்களாய் வரணும்னா முதல்ல தவறான வழிகளை நம்ம தடை பண்ண கற்றுக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. சிறந்த மனிதர்களாக இருக்கும் மக்கள் நம்மக்கிட்ட இருக்கிற தவறான பழக்க வழக்கங்களை முதல்ல என்ன பண்ணணும்? தடை பண்ணால் தான் சிறந்தவர்களாக வர முடியும். இதை முதல் வேலையை அதுதான். சிறந்ததை கற்றுக்கொள்ளுகிறது முக்கியம் இல்லை, தவறான வழிகள் தவறான காரியங்களை முதல்ல ஸ்டாப் பண்ணணும். அப்போ தான் சிறந்தது வேலை செய்யும். சிறந்தது ஆமாம், சிறந்த மனிதர்களை பார்த்தா முதல்ல உனக்குள்ள இருக்கிற தேவையற்ற அவசியமற்ற பிரோச்சனைப்படாத இது நமக்கு தேவையில்லை, இது நன்மையை பயக்கலன்னு அதை முதல்ல நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். ஒன்று இருதயத்தோட எல்லா காவலோட. ஆமாம், நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பொக்கிச்ச சாலை இருதயம். கண்டது உள்ளே போகக்கூடாது. கண்டது ஆமாம், நல்ல பொருளும் கெட்ட பொருளும் கலந்துன்னு ஆகும். ஒரு பாலில் ஒரு சொட்டு விஷம் போட்டால் கூட ஆகும். இவ்வளோ பெரிய பால், நல்ல பால் உள்ளே இருந்தால் கூட சின்ன ஒரு துளி விஷம் கலந்தால் கூட அது கெட்டுப்படுதில்லை. அப்போ சிறந்தது அநேக கற்றுக்கொண்டு இருந்தாலும் பருமேல தையில குப்பியில் ஒரு சின்ன செத்த ஈ விழுந்துட்டா அதை நாரி போக பண்ணிடுமா. அவ்வளோ ஒரு மணக்கக்கூடிய அந்த தைல குப்பியில் ஒரே ஒரு ஈ விழுந்து செத்து போச்சுன்னா அந்த வேஸ்ட், அந்த தைலமே நாத்தம் பிடிச்சிருமா. அப்போது நமக்குள்ளே எவ்வளோ சிறந்த காரியங்கள் இருந்தாலும் தேவையற்ற காரியங்கள் நம்ம வாழ்க்கையை கெடுத்து கொண்டு இருக்கிறது. இருதயத்தை எல்லா காவலோடும் ஆமாம், அது சிறந்ததை மட்டும் உள்ளே அனுப்புங்க, தேவையில்லாத கட் பண்ணுங்க. இது எனக்கு தேவையில்லை, எனக்குள்ளே போகிறது சிறந்ததாக இருக்கணும். அப்போது இங்கே நம்ம என்ன பண்ணுகிறோம்? எளிதில் கலக்கம் தன்மையாக இருக்கு. அதுலேயே 1:47 வாசிங்க. யோவான் 1:47. இயேசு நாத்தனவேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். ஆமா, ஒரு சம்பாஷணை எளிதாய் நடக்கிறது. அவனோட அப்படியே ஒரு கேஷுவலாக அழகாக அவனோட பேசிக்கிட்டு இருக்கு. நான் மேசியாலப்பா, கொஞ்ச நேரம் அப்படியே இரு, நான் அப்படி ஸ்டிப்பாக நின்றுக்கிட்டேன். ஐயா தான் அடிக்கடி சொல்ல, கோட்டு போட்டால் அது நடவு மாறிடுமா, அப்புறமா சஃபாரி போட்டால் அது ஒரு ஸ்டைலாம், ஒயிட் அண்ட் ஒயிட் அண்ட் சிப்பை போட்டால் அது ஒரு ஸ்டைல் நட, அதுக்கு ஒரு விதமாக ஸ்டெப்பு மாறுமா. அது பெரிய கோட்டு போட்டால் இப்படி தான் பார்ப்பாங்க, தலை ஒன்றே தான் உடம்பாட தான். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பு போடலான்ட்டு ஒரு சகஜமாக அவங்களுக்கு ஈக்குவலாக இறங்கி அவங்களோட அழகாக என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு உராய் அடை கொண்டு இருக்கிறார். அவர் மேசியானு அவருக்கு தெரியும், தான் யாருன்னு தெரியும். இருந்தாலும் கூட
அந்த லெவலுக்கு இறங்கி அவர் பேசுகிறாரு பாருங்க. அது ரொம்ப பெரிய விஷயம் பாருங்க. அது ஆண்டவர் கிட்ட இருக்கிற அந்த தாழ்மையை நம்ம எல்லா இடங்களிலும் பார்க்க முடியுது. அவர் பேச்சில், செயலில் அந்த ஒரு எளிமைத்தன்மை, தாழ்மையை நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால தான் அவர் 3.5 வருஷத்தை கலக்கன்னு உலகத்தை கலக்கிட்டார். ரொம்ப நாளெல்லாம் கரெக்டாக 3.5 வருஷம், ஒரு நாள் கூட ஓய்வு கிடையாது. ஒரு நாள் 3.5 வருஷத்தில் ரெஸ்ட் எடுக்கலைங்க ஆண்டவர். பகலெல்லாம் ஊழியர், நைட்டெல்லாம் தெய்வ சமூகத்தில் காத்திருக்கிறார். ஓய்வு இல்லாமல் 3.5 வருஷம் அவர் பண்ண காரியங்கள் தான் இன்றைக்கி உலகம் முழுவதும் நாம் பேசி கொண்டு இருக்கிறோம். அவர் போட்ட அந்த வார்த்தையின் விதை தான் இன்னைக்கு எழுந்து நின்று கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் சொன்ன அந்த அருமையான அற்புதமான அந்த பிரசங்கங்கள் இன்றைக்கும் ஓடிக்கொண்டு இருக்கிறது. உலகத்தில் இருக்க கூட ஏதோ ஒன்று அதுலேருந்து ஒன்று பிடிச்சிக்கிட்டு அவன் வாழ்ந்துட்டு இருக்கான், தெரியுங்களா உங்களுக்கு? ஹல்லேலூயா. அப்போது எளிதில் கலக்கக்கூடியவராக இருக்கிறாரு. அதுக்கு இன்னொரு தன்மை, அது எதோடு சேர்கிறதோ அது சுவை முக்கியதாக மாற்றிடுது. ஹலோ, அவர் வீட்டுக்கு வந்தாருங்க, அன்னிலேருந்து வீட்டில் ஒரே சண்டைங்க. அன்னிலேருந்து அவர் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிடாருங்க. அன்னிலேருந்து ஒரே பிரச்சனையாக இருக்குது. இல்லைங்க, நீங்கள் ஒரு வீட்டுக்கு போனோன்னா அங்கே ஒரு மகிழ்ச்சி உண்டாக்கணும், அவங்களுக்கு ஒரு சமாதானம் வரணும், அவங்களுக்கு ஒரு தெளிவு வரணும். எப்படி அந்த உப்பு எதையோடு சேர்க்குறாங்களோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணுறது? சுவை மிக்கதாக மாற்றுகிறது. அந்த உப்பு இல்லாத ஒரு பொருளுக்கு சுவை இல்லாமல் போகிறது போல் உலகத்துக்கே நீங்கள் சுவை கொடுக்கிறவர்கள். ஹல்லேலூயா. இந்த உலகத்து மனிதர்கள் சுவையற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் சுவை தரக்கூடிய உவர்ப்பு உங்ககிட்ட இருக்கு. நீங்கள் இந்த உலகத்தோடு கலக்கும்போது அவங்க வாழ்க்கையை என்னது? சுவை மிக்கதாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. ஹலோ, இது என்ன குறிக்குது தெரியுமா? உப்பு சுவை மிக்கதா இல்லை, உப்பு யாரோட சேருதோ அவங்க சுவைமிக்கும். நல்லா கவனிக்கணும். அது எத்தனை காட்டுது? தன்னை முழுவதுமாக அவங்களுக்காக கொடுக்கறதை காட்டுகிறது. அவங்களோட தனக்குள்ளே இருக்கிற முழு தன்மையை அவங்களுக்கு வெளிப்படுத்தி அவங்களுக்குள்ளே கலக்கும்போது அவங்களுக்கு சுவையாயிடுது. ஹல்லேலூயா. ஒரு உப்பை போல நம்ம மற்றவங்களுக்காய் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும், மற்றவங்களோட முழுசாக கலக்கக்கூடியவர்களாக இருக்கணும். உப்பு தன்னை முழுசமாக இழந்துடுது. உப்பு தண்ணியில் போட்ட அடையாளம் தெரியுதா? கையில் பார்க்கும்போது ஒரு அடையாளம் வச்சு நிற்கிறீங்களே, அது ஒரு உப்பு ஒரு கல்லாக இருக்குது. தண்ணியில் போட்டு அந்த குழம்புல கலந்தோன்னா உப்பு எங்கே போச்சு? கலந்துடுச்சு. உப்பு அவங்களோட கலந்து அவங்க வாழ்க்கையை மாற்றிடுச்சு. உப்பை போல் நமக்கு நம்ம ஏன் மற்றவர்களுக்காக இழக்கக்கூடியவர்களாக இருக்கணும்? ஹலோ, நீங்கள் இந்த உலகத்துக்கு ஆமாம் சில பிரசங்கெல்லாம் கேட்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது நம்மை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சொந்தமான வீடு கிடைக்க போகிறதுன்னா பல்லெல்லாம் வெளியே தெரியும். பல்லெல்லாம் ஆமாம், அது நல்ல விஷயந்தான், சந்தோஷம்தான். நமக்கு இன்னொரு பக்கமும் இருக்கிறது. ஆமாம், ஆண்டவர் பலவிதமான போதனைகளை வைத்திருக்கிறார். சில போதனைகள் நம்மை அவரை போல உருவாக்கிடும். நீங்கள் உப்பாக இருக்கிறீங்க. அப்போ சுவை உண்டாக்கக்கூடிய இருக்கிறது. நம்ம யாரோட சேர்கிறோம் அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி வந்துடுது. அவங்க வாழ்க்கையில் ஒரு உயர்வு, மேன்மை வந்துடுது. நம்மால் அவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ஹலோ, நம்ம உப்பாக இருக்கிறோம். நம்ம பார்த்துறோம், ஐயோ இவங்க வந்துட்டாங்களேப்பா, இவங்க வந்தாலே வாய் சும்மா இருக்காது. ஒரு சிஸ்டர் ஊழியம் பண்ணுவாங்க. அந்த சிஸ்டர் ஊழியம் என்னென்னா பைபிளை தூக்கிட்டு கிளம்புறது, இப்போ அந்த வீட்டில் உக்காந்துக்கிறது. ஊழியம் அவங்க செய்கிற ஊழியம் போயிட்டு உக்காஞ்சி அவங்க கூட உக்காஞ்சி 9 மணி வரைக்கும் சீரியலை பார்க்குறது. 9 மணி வரைக்கும். ஆமாம், அவங்களுக்கு தெரியும். இவங்க சொல்லுவாங்க, அந்த சீரியல் அந்த என்னாச்சு, அந்த மேட்ரு அந்த இதில் வை, அந்த சீரியல் வை. இவங்க ஊழியன்னு பைபிளை தூக்கின்னு போயிட்டு 9 மணிக்கு சீரியலை பார்த்துட்டு அவங்க கூட அப்புறம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்புறமா ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்துடுது. ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு காணிக்கை வாங்கின்னு வந்துடுது. இது என்ன ஊழியம்? இது அவங்க எதுக்கு போனாங்க ஊழியன்னு தெரியல. இப்போ என்னத்துக்கு போனோம்? நம்ம தேவனுடைய வார்த்தையை சொல்ல போனோம். ஒரு வீட்டுக்குள்ளே போனால்
அங்கே தேவனுடைய காரியத்தை ஏதாவது நம்ம சொல்லணும், பாடணும், துதிக்கணும், தேவனை பற்றி ஏதாவது ஒரு காரியம் சொல்லணும். இல்லை அந்த குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருக்குது, இதிலிருந்து நம்ம அவங்களுக்கு என்ன ஒரு சொல்யூஷனை கொடுக்கலாம், நம்மளால் என்ன பண்ண முடியும்? இதுதானே ஊழியம். அவங்களோட கலந்து அவங்களோட தேவையில்லாத காரியங்களை போய்ட்டு நானும் ஊழியம் செய்யும் சொன்னால் அது எப்படி? நம்ம உப்பாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம எங்கே சேர்றோமோ அடுத்த வாட்டி இந்த உப்பு இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாதுண்ணா, ஆயிடணும். ஐயோ இவங்க இல்லாமல் எதுவும் பண்ணக்கூடாது. எங்கே இருந்தாலும் இவங்க இருக்கணும். எங்கே இருந்தாலும் இவங்க இருந்தால் தான் ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது. இவங்க வந்தால் தான் சந்தோஷமாக இருக்குது. இவங்க வந்தாலே ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. இவங்களோட ஏதோ ஒரு ப்ரெசன்ஸ் இருக்குது. இவங்களோட கூட ஒரு விசேஷ தன்மை இருக்கிறது. இவங்க வந்தாலே எல்லாம் ஜெயமாகுது. உங்களுக்குள்ளே என்ன இருக்கிறது? அது உப்பாக இருக்கிறீர்கள். நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள். இன்னொன்று, உப்புக்கு ஒரு ஒரு அது ரொம்ப கொஞ்சம் போட்டால் இல்லை, ஒரு அண்டா பிரியாணிக்கு எவ்வளோ உப்பு போடுங்க? ஒரு 2-3 கைப்பிடி போடுங்கன்னு வச்சுங்க. அண்டா நிறைய பிரியாணி இருக்குது, போடுறது எவ்வளோ? ஒரு 2 கைப்பிடி தான் போடுவாங்க. ஆனால் மற்றதெல்லாம் நிறைய இருக்குது. தண்ணி இருக்குது, எண்ணெய் இருக்குது, எல்லா அளவும் அதிகமாகுது. உப்புன்னு அளவு பார்த்தா கொஞ்சம் தான் இருக்குது. அளவு சின்னதாக இருக்குது, வேலை பெருசாக இருக்குது. ஹல்லேலூயா. நீங்கள் சின்ன ஆளு நினைக்காதுங்க, உங்களால் பெரிய பெரிய வேலையெல்லாம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. நீங்கள் ரொம்ப சாதாரண ஆளாக இருக்கலாம், நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள். உங்களை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை என் தேவனால் செய்ய முடியும். உங்களால் செய்ய முடியாத உப்பாக இருக்கிறீங்க. நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையாக சாதாரணமாக ஒன்றுமே இல்லாத போல், யாரும் மதிக்காத அந்த உப்புக்கு ஒரு மதிப்பற்ற நிலை தான். பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. அதை ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. ஆனால் அது செய்கிற வேலை பெருசாக இருக்குது. ஹல்லேலூயா. ஒரு 1000 பேரை சுவைமிக்க உணவு கொடுக்கறது, லட்சம் மக்களுக்கு சுவைமிக்க கொடுக்கறது. ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா ஒரு 2 கைப்பிடி போட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த பிரியாணி தேசால போட்டுட்டாங்களா, அங்கே வருகிற 50 பேர் 100 பேர் 1000 பேர் அவங்கள சுவைமிக்க ஒரு உணவு சாப்பிட வைக்குது. ஹல்லேலூயா. அப்போது சின்னதாக இருக்குது, வேலை பெருசாக இருக்குது. வேலை பெருசாக இருக்குது. அதனால் நம்ம சின்னதாக இருந்தாலும் நம்ம கொண்டு நடக்க போகிற காரியங்கள் மிக மிக பெருசு. ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, இது இது உப்பு எதுக்கு பயன்படுது? எவ்வளோ தன்மை இருக்குது பாருங்க உப்பில். உட்காந்து யோசிக்கணும். இந்த மாதிரி யோசிப்பீங்களா? இதெல்லாம் யோசித்து தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அவர் ஷார்ட்டாக உப்பாக இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டார். நீங்கள் என்ன பண்ணணும்? ஏன் உப்பாக இருக்கிறேன்னு சொன்னார் அப்படின்னு யோசித்தீங்களா? இந்த மாதிரிலாம் வெளிப்பாடு கிடைக்கும். இது மாதிரிலாம் இப்போ இத்தனை தன்மை இல்லை இந்த உப்புக்கு நம்ம ஒப்பிட்டு சொல்லுகிறாரு. இந்த மாதிரி குணாதிசயம் நமக்குள்ளே இருக்கணுமே. இந்த உப்பு ரொம்ப அது எதோடு சேர்றதோ அது கெடாமல் பாதுகாக்குது. இந்த உப்பு ரொம்ப பல பொருட்கள் இல்லையா? 2 நாள் மீனை விற்கலன்னு வச்சுங்க, அப்பப்போ அங்கே இதுக்கு மேலே விற்க முடியாது, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நல்லா முன்ன பின்ன நல்லா உப்பை போட்டு கொட்டி தாளிச்சு என்ன பண்ணுறது, பரட்டி வெயிலில் போட்டு காஞ்சிச்சுன்னா மீனை விட கருவாடு விலை ரேட் அதிகமாகுது. வாங்கியிருக்கீங்களா? மீன் 1 கிலோ 100 ரூபான்னா அது கருவாடு 200 ரூபா ஆயிடுச்சு. டபுள் ரேட் ஆகுறது. நாத்தம் பிடிச்ச அந்த மீனுக்கு உப்பு போட்டு சேர்த்து காய வச்சுட்டா அது ரொம்ப காஸ்ட்லி ஆகிடுது. ஹலோ, நீங்கள் யாரோடு செய்கிறீர்களோ அந்த கெட்டு போன அந்த மீன் விலை மதிக்கத்தக்கதாய் மாறுகிறது போல், நீங்கள் யாரோடு சேர்றீங்களோ அவங்க வாழ்க்கை லைஃப்பில் பெரிய ஆள் ஆகிடுவாங்க. ஹலோ, நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள். நீங்கள் உப்பாக இருக்கிறீங்கன்னு உப்பு தன்னை இழக்குது, மற்றவர்களுக்காக வாழுது. உப்புக்கு எதனா லாபம் இருக்கா? உப்புக்கு எதனா அதுக்கு இல்லை. அது இப்போ யாரோட சேருதோ எதோட கலக்குது, அவங்கள சந்தோஷப்படுது, அவங்கள பாதுகாக்குது. அப்போ உப்பு முழுவதுமாக மற்றவர்களுக்காய் வாழக்கூடியதாக இருக்குது. ஹல்லேலூயா. நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள். நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள். உப்பு கெடாமல் பாதுகாத்து அதை மதிப்பு கூட்டுது. அது மதிப்பை ஆமாம், நீங்கள் யாரோடு அதிகமாக இணையிறீங்களோ அவங்க வாழ்க்கையில், அவங்க கெட்டு போன வாழ்க்கை, சீர்கட்ட வாழ்க்கை இருந்தாலும் அவங்க வாழ்க்கை என்ன பண்ணுறது, மதிப்புமிக்க வாழ்க்கையாக, விலை மதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக மாறுகிறது. ஹல்லேலூயா. உப்புக்கு இத்தனை தன்மை இருக்குதா? உப்பு கிருமிகளை அழிக்கக்கூடியதாக இருக்குது. ஹலோ, உப்பின் தன்மை என்ன? ஆமாம், ரொம்ப பல் வலிக்குதா, அங்கே கொஞ்சம் உப்பு வைங்க. பல்லில் உப்பு தனியாக கொப்பளிங்க சொல்கிறாங்களா? பல்லில் பூச்சிங்க இருக்குது, அந்த உப்பு பட்டவுடனே என்னது, பூச்சிலாம் செத்து போதும்.
உப்பு கிருமி நாசினி. உப்பு கிருமிகளை அழிக்கக்கூடியதாக இருக்கிறது. கண்ணுக்கு தெரியாத பல கிருமிகளை, பல்லுக்குள்ளே கிருமி நம்ம பார்க்க முடியுமா? எத்தனை பாக்டீரியாக்களை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. கண்ணுக்கு தெரியாத கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மை இந்த உப்புக்கு இருக்கிறது. உப்புக்கு இருக்கிறது. அதுதான் நம்ம ஆவிக்குரியவர்கள். கண்ணுக்கு தெரியாத பலவிதமான இந்த ஒரு போராட்டங்கள், பிரச்சனைகள் நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. அது ஆவியில் தான் உணர முடியும். ஆவியில் நமக்கு எதிராக இருக்கிற காரியங்களை நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு உப்பை போல அந்த கிருமிகளை அழிக்க முடியும். நமக்கு எதிராக இருக்கிற காரியங்களை நம்ம அழித்து விட முடியும். அந்த உப்புக்கு ஒரு தன்மை இருக்காது. உப்புக்கு ஒரு தன்மை கிருமிகளை அழிக்கக்கூடியது. நமக்கு விரோதமாய் செயல்படுகிற கிருமிகளை அழிக்கக்கூடியது. அப்போது அது ஒரு பொருளோட சேர்ந்த உடனே அந்த பொருள் கெட்டு போகாமல் மட்டும் இல்லை, அந்த கிருமிகள், அந்த அவங்களுக்குள்ளே இருக்க கிருமிகளை அழிச்சிடுது. கிருமிகளை இப்போது ஒரு மனிதனுக்குள்ளே நாம் சேரும்போது என்ன நடக்கிறது? விலை மதிக்கிறது மட்டும் இல்லை, அவங்களுக்கு இருக்கிற எல்லா பாவ சுவாபங்கள் எல்லாம் காணாமல் போடுது. காணாமல் நம்முடைய சுவாபம் அவங்களுக்கு வந்துடுது. நம்ம பரிசுத்த உண்மை நீதியை வாழ்கிற நம்மோடு அவங்க சேரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த அவங்களுக்கு இருக்கிற அந்த கெட்ட பழக்க வழக்கங்கள், கெட்ட எண்ணங்கள் எல்லாம் மாறுகிறது. ஆமாம். ஒரு ஊழியக்காரர் சொன்னார், அவருக்கு சுகர் ரொம்ப அதிகம். அவர் ஊழியக்காரர் விசுவாசத்தில் வளர்றார். விசுவாசத்தில் அவர் ஃபுல்லாகவே விசுவாசம்தான் அவர் பேச்சு. அவர் பிரசங்கமே அவ்வளோ விசுவாசத்தில் வளர்றார். அவர் சொல்கிறார், உங்கள் கூட இருக்கும்போது சுகர் குறைஞ்சிருதுங்க. உங்கள் கூட இருக்கும்போது ஏன் சுகர் தானே குறைஞ்சிருது? நான் உங்களை விட்டுட்டு போய் நான் வெளியில் கொஞ்ச நாள் இருந்தேன்னா அப்போ சுகர் ஏறுது. சுகர் என்னங்க ஊழியக்காரர்களுக்கு என்னங்க இருக்குது? அவர் கூட இருந்தால் சுகர் இறங்குது, வெளியே போனால் சுகர். அதுதாங்க கிருமிகளை அழிக்கிறது. அல்லேலூயா. நம்மோடு சேரும்போது சிலருக்கு சுகம் கிடைக்குதுன்னா ஆச்சரியமா இல்லை? நீங்கள் இந்த உலகத்துக்கு உப்பாக இருக்கிறீர்கள். நீங்கள் நம்முடைய விசேஷத்தை தன்மையை நம்ம அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. இயேசு தான் மேசை என்றும் தான் யார் தனக்குள்ள என்ன இருக்கு ரொம்ப தெளிவாக இருந்தார். ஆனால் நமக்கு ஒன்றும் தெரியல. அதுதான் ஆண்டு சொல்லு, நீங்கள் இந்த உலகத்துக்கு உங்களை தெரிஞ்சுக்க. யார் இந்த உலகத்துக்கு உப்பாக இருக்கிறேன். என் கூட இருக்கிற வாழ்க்கையை, ஒருத்தனோட வாழ்க்கையை நல்லாக்கணுமே தவிர அவங்க கெட்டு போகக்கூடாது. ஏன்னா என் கூட்ட என்ன இருக்குது? பரிசுத்தரின் வித்து இருக்கிறது இல்லையா? பரிசுத்த தேவனுடைய பிரசன்னம் எனக்குள்ளே இருக்கிறது. அவர் என்னோடு இருக்கிறார். நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். நான் அவருடைய அழைப்பில் இருக்கிறேன். அவர் என்னை அபிஷேகித்து இருக்கிறார். அவர் என்னை அழைத்து இருக்கிறார். அவர் என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். அவருடைய வாக்கு தத்தத்தின் பிள்ளையாக இருக்கிறார். அவர் எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இத்தனை விசேஷித்த தன்மையுடையவனாக இருக்கிறார். என்னோடு ஒருத்தன் சேரும் போது நிச்சயமாக மாறியாகணும். அவன் மாறலைன்னா இப்போ நான் மாறணும். நான் உப்பாய் மாறணும். உப்புன்னா இன்னொரு தன்மை இருக்குது. அதுக்கு என்னென்னா, உப்பு போட்டு சாப்பிட்றியா இல்லையா கேள்வி கேட்குறீங்களா? அவன் என்னத்தான் சாப்பிட்றான்னு தெரில. சோத்துல உப்பு போடுறானா இல்லையா தெரில. ஒரு சொரணியம் இல்லை. என்ன சொன்னாலும் ஒரு உணர்ச்சி இல்லை. அப்போ உப்பு என்பது ஒரு ரோசம்னு சொல்லலாம். உணர்வு, வார்த்தை உணர்வு. வார்த்தை உப்பு என்பது சாரம். யாரோன்னா எதனா பேசிட்டு போங்கன்னு போகிறதில்ல. அவங்க என்ன சொல்கிறாங்க அதோடைய பொருளை புரிந்து கொள்வது. அப்போ வார்த்தை உணர்வு தான் உப்பு, சாரம். ஹலோ, இருக்கீங்களா? என்ன பேசிட்டு போகிறாங்க. இப்போ உங்களுக்குள்ள உப்பு இருக்குதா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ நான் பேசிட்டு இருக்கிற செய்தி உங்களுக்கு நல்லா விளங்கிடுச்சுன்னா உங்களுக்கு உப்பு இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் உப்பாக இருக்கிறீங்க, புரியுதியா? நல்லா எனக்கு விளங்குது, மண்டையில் ஏறுது, நீ சொல்கிற விஷயம் எனக்கு நல்லா விளங்குதுன்னா இந்த வார்த்தை உணர்வு உங்களுக்குள்ளே இருக்குது. நீங்கள் உப்பாக இருக்கீங்க. உப்பா? ஆமாம், என்ன பேசுகிறாரு சொல்லுங்க, உப்புங்கிறாரு ஒரு, அப்புறம் பிரியாணிங்கிறாரு, அதுதான் தெரியுது. இன்னும் சொல்ல வந்து அது தெரியல. பிரியாணி, உப்பு புரியுது, தண்ணி புரியுது, எல்லாம் புரியுது. ஆனால் என்ன சொந்த மெயின் அந்த உள்ள அந்த சத்தியம் விளங்குலங்க அப்படின்னா நீங்கள் உப்பா இல்லை. உங்களுடைய வார்த்தை குறித்த சாராம்சம் இல்லை. நீங்கள் வார்த்தை உணர்வற்றவளாக இருக்கிறீங்க. நீங்கள் உப்பு உங்களுக்குள்ள இல்லை. உப்பாக இருந்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு சின்ன வார்த்தை கூட உங்களுக்கு புரிஞ்சிடும் இல்லையா? சின்ன வார்த்தை கூட, இந்த வார்த்தையும் இவங்க ஏன் பயன்படுத்தினாங்க, இந்த வார்த்தையை அவங்களுக்குள்ள வர காரணம், இது வார்த்தையின் பொருள் என்ன? நீங்கள் உப்பு இருந்தால் நீங்கள் தீர்க்கதரிசி ஆகிடுவீங்க. ஹலோ,
உப்பு இருந்தால் ஆமாம், வார்த்தை உணர்வு தான் நம்ம தீர்க்கதரிசியை மாற்றுகிறது நம்மளை. இப்போ வார்த்தை நம்ம கடந்து வரும்போது, வார்த்தை என்னை நோக்கி வரும்போது, வார்த்தை என் உணர்வு, வார்த்தை இதனுடைய பொருள் என்ன இந்த வார்த்தை என்னன்னு நம்ம ஈஸியாக நம்பிடும், மற்றவர்களை நம்ம கணிக்க முடியும். பாருங்கள், வார்த்தை உணர்வு என்பது அதை நீங்கள் உப்பாக இருக்கீங்க, நீங்கள் உப்பாக இருக்கீங்க. நான் எத்தனை சொல்லியிருக்கேன் சொல்லுங்க பாப்பா. யாராவது குறித்து வச்சுருக்கீங்களா? 11 காரியத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். 11. ஆமாம், ஃபஸ்ட்டு சொன்னது கடலிலிருந்து கடலை போன்ற இருக்க அளவற்ற தேவனுக்குள்ளே இருக்க அந்த சாராம்சம், வார்த்தை உணர்வு உடையவராக இருக்கிறார்ல, அதுக்குள்ளேருந்து நம்ம வந்திருக்கிறோம், பிரித்து எடுக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் நம்ம தேவனுக்குள் வந்த அந்த சாரம் எங்கேருந்து வந்தோன்னா, தேவனுக்குள்ளே இருந்து தேவனை ஏற்றுக்கொண்டு அப்படி பிள்ளையாய் மாறி கூட வார்த்தையை கேட்கிறதுனால அந்த வார்த்தைக்குள்ளாக இருந்து நமக்குள்ள அந்த ஒரு சாரம் கிடைக்கிறதுல, அப்போது தேவனுக்குள்ளே இருந்து வருகிறதை குறிக்கிறது. இன்னொன்று சொன்னேன், இது உலகத்தையும் குறிக்கிறது. இந்த கடலை உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள் இல்லையா? கடல் தண்ணியை அப்படியே பயன்படுத்த முடியாது, கடல் தண்ணியை குடிக்கவும் முடியாது, எதுக்குமே பயன்படுத்த முடியாது. கடல் தண்ணியை கொண்டு வந்து பாத்தி கட்டி அந்த சூரிய ஒளி பட்டு அதில் இருக்கிற கிருமிகள் எல்லாம் சேர்த்து அப்புறமா அந்த உப்பு ஆகும்போது அந்த உப்பு தான் பயன்படும். உப்பு அது நம்மை கொண்டு ஒரு சபைக்குள்ளே சேர்த்து அந்த சூரிய கதிர் போல் இருக்கிற கடவுளுடைய வார்த்தையை தொடர்ந்து நம்ம மேலே பட்டு 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 நமக்குள்ளே இருக்கிறதெல்லாம் போய் அது வெண்மை நிறத்தில் அது பரிசுத்தமாய் மாற்றுகிறதெல்லாம் மாறுகிறது. அப்போ தான் நம்ம பயன்பட முடியும். ஹல்லேலூயா. அதை சொன்னவங்களுக்கு. ரெண்டாவது, தனித்துவமாக இருக்குது. உப்புக்கு நிகராய் வேறு எதுவும் ஒரு சுவையும் நம்ம சொல்ல முடியாது. இனிப்புக்கு பல இருக்குது, ஓர்ப்புக்கு பல இருக்குது, புளிப்புக்கு பல இருக்குது, பலவிதமான சுவைகளுக்கு வேறு ஒரு காரியங்களை நம்ம பலவிதமான காரியங்களை நம்ம நிகராக சொல்ல முடியும். உப்புக்கு நிகராக ஒன்றுமே இல்லை, அது தனித்துவம் வாய்ந்தது, தனியாக இருக்கும். அது உப்புனா உப்பு தான், உப்பு மட்டும்தான் சேர்க்க முடியும், அதுக்கு வேறு எதுவுமே சேர்க்க முடியாது. அப்போ ஒரு தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. நீங்கள் தனித்துவம் வாய்ந்தவர்கள், யாரோட ஒப்பிட்டதுங்க நீங்கள்? ஆமாம், அவரை போல வரணும், இவரை மாதிரி வரணும், யாரை மாதிரி நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காய் வைத்திருக்கிறத நீங்கள் இழந்துடுவீங்க. உங்களை கடவுள் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை நீங்கள் இழந்து போயிடுவீங்க. அவரை போல வரணும், இவரை போல வரணும்னா அவரை போல வர்றதுக்கு உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. உங்களை குறித்து ஒரு திட்டமும் நோக்கமும் அழைப்பும், உங்களை கொண்டு நீங்கள் வாழ்கிற காலமும் சூழ்நிலை வேறு, அவங்க வாழ்கிற காலமும் சூழ்நிலை வேறு. அவங்கள அப்படி பயன்படுத்தினார்னா உங்களை அதே மாதிரி பயன்படுத்த முடியாது இல்லையா? கரெக்டு தானே? ஆண்டவரே, மோசே செங்கடலை பிளந்தான், இப்போது நான் மெரினா பீச்சில் போய் நின்று கொண்டிருக்கிறேன். அவனுக்கு செய்தது போல் இந்த மெரினா பீச்சை திறந்து இந்த கடலை பிளந்த நான் நடக்க ஆசைப்படுகிறேன் அப்படின்னு நினச்சா நடக்குமா? மோசேக்கு நடந்தது மாதிரி யாருக்கும் நடக்கலை, யாருக்கும் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு திட்டம் இருந்தது, திட்டமிட்டு தான் கொண்டு வந்தார். செங்கடலை ஏன் கொண்டு வந்தார்? வேணும்னு தான் கொண்டு வர்றார். ஏன்னா செங்கடலை பிளந்து இவங்களை வழி நடத்தணும். இப்படியா என்ன பண்ணுவான்? எகிப்தியன் பின்னாடி வருவான், அவனை கடலை மூழ்கடிக்கணும், திட்டம். இதான் திட்டம். அப்போ கடலை பிரிக்கணும், இவனை எதிரியை மூழ்கடிக்கணும், திட்டம். அதனால் கடலை அங்கே கரெக்டாக பண்ணிட திட்டம். சில திட்டங்கள் கொண்டு ஒரு மனிதனை செய்கிற போது அதே மாதிரி நமக்கு நடக்கும்னு நினைக்கக்கூடாது. தாவீது வாழ்க்கை வேற, எலியாவுடைய வாழ்க்கை வேற. அந்தந்த காலகட்டத்தில் ஆண்டவர் அவங்கள எப்படிலாம் பயன்படுத்துகிறார். நாம் ஆண்டு கொண்டு இருக்கிற காலங்கள் வேற, நம்ம இருக்கிற மக்கள் வேற, சூழ்நிலை வேற. அந்த உழைக்கார வாழ்கிற அந்த காலம் சூழ்நிலை, அங்கே இருக்கிற மக்கள் நிலைமை வேற, நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த ஊர் நிலைமை வேற. இங்கே தேவன் நம்மளை எப்படி பயன்படுத்தினாலும் இவங்களுக்கு செட் ஆகாமல் அப்படி தான் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம தனித்துவம் வாழ்ந்தவர்கள், யாரோட நம்ம ஒப்பிடப்பட முடியாது, ஒப்பிடவும் கூடாது. நான் தனித்துவம் வாழ்ந்த, என்னை குறித்து தெய்வ திட்டம் நோக்கம் ஒன்று இருக்கிறது. நாம் யார் என்பதை நம்ம தெளிவாக அறிந்திருக்கணும், நாம் தெளிவாக அறிந்திருக்கணும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் உப்பு ஒரு வெண்மை தன்மையாக இருக்கிறது, அது நம்ம பரிசுத்த வாழ்க்கை காட்டுகிறது. நம்முடைய ஒரு வெண்மை என்பது பரிசுத்தத்துக்கு அடையாளம். நம்ம ஒரு பரிசுத்தமாய் வாழ்கிற பிள்ளைகள். அசுத்தமானதை நம்ம பார்க்குறதோ, அதை தோடுறதோ, அதை விரும்புகிறதோ, அதுக்கு கவனம் செலுத்துறதோ நம்முடைய வேலை இல்லை. பரிசுத்தமானது இல்லையா? பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்றதுல கூட பரிசுத்தம் வேணும். தொழுது வாழ்க்கையை பரிசுத்தமாக வாழுவது வேற, அவரை தொழுது கொள்றதுல கூட ஒரு பரிசுத்தம் வேணும். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்க.
தொழுது கொள்ளும் போது ஒரு பரிசுத்தத்தோடு, ஏன்னா அவர் பரிசுத்தமானவர், அவர் பரிசுத்த ஒரு தெய்வம். நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள பரிசுத்தமாக இருக்கணுங்கிற அந்த முழு தன்மை அவருக்குள்ளேருந்து வருகிறது. நான் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், நீங்களும் பரிசுத்தமாக இருக்கணும். அப்போ என்னை தொழுது கொள்ள வரும்போது அவர்கிட்ட நெருங்குறேன். அவங்க கிட்ட வரும்போது நம்ம எப்படி இருக்கணும், பரிசுத்த அலங்காரத்துடன். பரிசுத்த அப்படின்னு அலங்காரம், பரிசுத்த அலங்காரம். நல்லா மேக்கப் எல்லாம் போட்டுட்டு கற்பாக்குறவங்களாம் கொஞ்சம் சிவப்பாக வரவங்க பரிசுத்த ஒயிட் ஆக்கிட்டு, வெளி அலங்காரம் இல்லை, உள்ளான அலங்காரம். உண்மை, இரக்கம், அன்பு, ஆவின் கனிகள். அவருக்குள்ள இருக்கிற குணாதிசயத்தை தரிச்சுக்கிட்டு நம்ம போகிறது. ஹல்லேலூயா. அவர் எப்படி இருக்கிற அப்படியே அலங்காரம் பண்ணிட்டு போகிறது. அவருடைய அலங்காரம் என்ன, அவர் நீதி, உண்மை, பரிசுத்தம் இல்லையா? அப்படி குணாதிசயத்தை உள்ள அவரை நம்ம சந்திக்க போகும்போது அவரை போல போனோம், அவரை போல, ஆமாம் அவரை போல போனோம். அப்போ அதுதான் அவரை பார்க்க போகிறேன். அவர் எப்படி விரும்பினா என்னை அலங்காரம் பிடிக்கும், அவருக்கு உண்மை பிடிக்கும், அவருக்கு பரிசுத்தம் பிடிக்கும், அவருக்கு நீதி பிடிக்கும், அவருக்கு அன்பு பிடிக்கும், அவருக்கு இரக்கம் பிடிக்கும், மற்றவர்களுக்கு உதவுறது பிடிக்கும். அதெல்லாம் என் வாழ்க்கையில் கொண்டு வந்து அந்த தன்மையோடு இப்போ அவரை சந்திக்கிறேன். அவரை தன்மையோடு பரிசுத்த அலங்காரம். வெளி அலங்காரத்தை அவர் பார்க்கறது இல்லை, அதுக்கு அவசியம் இல்லை. அவர் இருதயத்தை பார்க்கிறார், அவர் இருதயத்தை பார்க்குறான்னு சொன்னாங்க. அப்புறம் எளிதில் மலிவு விலையே, மலிவு, ஆமாம் ரொம்ப சீப்பாக இருக்குது. அது எதை காட்டுகிறதுனா நம்மை மற்றவங்க அணுகிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அவர் இயேசுவோடு யார் வேணா தங்கலாம், யார் வேணா கூட இருக்கலாம், யார் வேணா எப்போ வேணா மீட் பண்ணலாம். அப்படிப்பட்ட நிலையில் இயேசு. ஆனால் அவர் மேசியா, அவர் மேசியா, சர்வ வல்ல தேவன். அவரால் எல்லாம் பண்ண முடியும், செத்தவனை எழுப்ப முடியும் இல்லையா? 5 10 2 மீன் கொஞ்ச நேரத்தில் நம்ம 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுக்க அற்புதங்கள் பண்ண முடியும். அப்படிப்பட்ட அவர் மிக எளிமையாய் தன்னோட அவர் அணுகுவதற்கும் பேசுவதற்கும் கூட தங்குறதுக்கும் மிக சாதாரணமாக நடக்குது. சாதாரணமாக நம்மக்கிட்ட எளிதில் எல்லாரும் அணுகக்கூடிய நிலையில் இருக்கணும் இல்லையா? அவர் வேணாப்பா, அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவார். நம்மளை பார்த்து அவன் ஒதுங்கி போயிடக்கூடாது. அவர் கிரேடுங்க, அவர்கிட்ட இன்னும் பேச முடியுமா? நம்ம அந்த ஒரு உயர்வு ஸ்தானத்தில் போயிட்டு நம்ம அவங்கக்கிட்ட அவங்க என்ன பண்ணுவாங்க, அவருக்கு இருக்கிற ஸ்டேட்டஸில் நம்மக்கிட்டலாம் பேசுவாரா? அப்படி போயிடக்கூடாது, அப்படி போயிடக்கூடாது. எப்போ போனாலும் அவர் பேசுவாருங்க, உட்காந்து உன்னிப்பாக கவனிப்பார். எனக்கு ஒரு பாஸ்டர் தெரியும், எங்களுக்கு கல்யாணம் பண்ண வச்சு ஸ்டீபன் தேவகுமார். அவர் பார்த்தா 70 80 சபைகளுக்கு ஒரு பாஸ்டர். அவர் ரொம்ப சொத்துக்காரர், பயங்கர ஒரு வசதி, அடிக்கடி ஃபாரின் போகிறதும், நிறைய அவருக்கு பணம் சொத்து நிறைய இருக்குது. ஆனால் அவர் எளிமையாக இருப்பார், காட்டிக்க மாட்டார். அவருக்கு என்ன இருக்குன்னு தெரியாது. அவர்கிட்ட பார்த்தோன்னா உட்காந்து சாதாரணமாக பேசின்னு இருப்பார். அந்த வித்தியாசம் இல்லாமல் அவர் ரொம்ப அழகாக உட்காந்து சாதாரணமாக ஒரு சகஜமாக அவர் பேசுவார். அவருடைய ஸ்டேட்டஸை வேறு, அவர் லெவல் வேறு. அவ்வளோ ஒரு வசதி மட்டும்தான். ஒரு அடிக்கடி வெளிநாடுகள் போகிறவர். அவர் ஒரு 70 80 சபைகளுக்கு ஒரு பிரான்ச்சுக்கு ஒரு தலைவராக இருக்கிறார். அவ்வளோ பெரிய மனிதன். காட்டிக்க மாட்டார். அவர் பெரிய ஆளுன்னு தெரியவே தெரியாது. மற்றவங்க தான் சொல்லுவாங்க, அவர் காட்டிக்க மாட்டார். சாதாரண எளிமையாக இருப்பார். அழகாக வீட்டுக்கு ஒருவர் கூப்பிட்டா, அவ்வளோ பெரிய மனுஷன் வீட்டுக்கு கூப்பிட்டா உட்காந்து ஒரு கூட்டம் நடத்துவார். அவர் எளிமையாக அணுகக்கூடிய நிலைமை. இதுதான் இயேசுடைய நிலைமை. இயேசுடைய யாரும் எளிதில் அணுகக்கூடிய ஒரு நிலைமை நமக்கு இருக்கணும். நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள், நீங்கள் அவன் எல்லாருக்கும் அவைலபிள். யார் ஒன்று என்ன அணுகலாம் இல்லையா? யார் ஒன்று என்னை எப்போ வேணால் என்கிட்ட வரலாம், எப்போ என்னோட பேசலாம். எல்லாரும் என்னை அரவணைக்கக்கூடியவனாக இருக்கிறேன். அது மாத்திரம் இல்லை, எளிதில் கலந்து விடக்கூடியவனாக இருக்கிறேன். உடனே அவங்களோட என்ன பண்ணுறேன், கலந்துடுறேன், மிக்ஸ் ஆகிறேன். நான் கலக்கிறது மூலமாக அவங்க வாழ்க்கை மாறுகிறது. எல்லோரும் கூட நான் அப்படியே ஒரு வித்தியாசம் பார்க்காம அவங்களோட உட்காந்து அழகாக பழக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு அற்புதமான ஒரு உணர்வு பாருங்கள்.
நம்ம ஒருத்தர் அவ்வளோதான் அவங்க அடிமட்டத்தில் அவங்களோட உட்காந்து சகஜமாக பேசும்போது அவங்களோட மெல்ட் ஆகிடுவாங்க. நம்ம ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தால் கூட ஒரு சாதாரண ரொம்ப எளிமையான மக்கள்கிட்ட உட்காந்து அவங்களோட சகஜமாக பேசினா உருகிடுவாங்க. இவ்வளோ பெரிய மனுஷன் பற்றியா நம்மளை மதித்து நம்மக்கிட்ட பேசுகிறாரு. அப்போ நம்ம எவ்வளவோ உயரத்தில் இருந்தாலும் நம்ம இறங்கி அந்த சாதாரண மனிதர்களை உட்காந்து பேசும்போது அவன் உருகி போயிடுவான். இப்போ அவர் எவ்வளோ படித்தவர், எவ்வளோ உயர்ந்தவர், நம்ம கூட உட்காந்து சகஜமாக பேசுகிறார், ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாரு. அதுபோது அவன் அதில் மெல்ட் ஆகிடுவான். அவனை அதான் இயேசுக்கிட்ட இருக்கிற பெரிய விஷயம் இல்லையா? உலகமே பார்த்து வேந்தா கூட அவர் வந்து சாதாரணமாக எளிமையாளரோட பழகக்கூடிய இருக்கிறார். அப்புறம் அது சுவை உண்டாக்கக்கூடிய சக்தி இருக்குது. அது எதோடு சேர்க்கிறதோ அவங்க வாழ்க்கையில் ரொம்ப சுவை மிக்கதாக மாட்டுகிறது. அப்புறம் சொன்னேன், அது அளவு ரொம்ப கொஞ்சம் போட்டால் போதும் இல்லையா? ஒரு கிலோ பிரியாணிக்கு 1 கிலோ உப்பு போட்டால் என்ன ஆகும்? ஓவராக சேர்த்துனால ரிஸ்க். அது ஓவராக கொஞ்சம் சேர்த்தாலும் போதுங்க, கொஞ்சம் சேர்த்தால ரொம்ப டேஸ்ட்டை குடிக்கக்கூடியதாக இருக்குது. அப்புறம் அளவு சின்னதாக இருந்தால் வேலை பெருசாக இருக்குது, அளவு சின்னது வேலை பெருசாக இருக்குது. அப்புறம் மற்ற பொருளை அது வந்து பாதுகாக்கும், மற்றவர்களையும் என்ன பண்ணுறது, சேஃப்டி பண்ணுது. அது யார் கூட சேருதோ அவங்கள வந்து பாதுகாத்து சேதமடையாமல் என்ன செய்கிறது, அது ஒரு விலை மதிக்கக்கூடியதாக மாட்டுகிறது. அப்புறம் சொன்னேன், கிருமிகளை அழிக்கக்கூடிய சக்தி. நம்ம சாதாரண உப்பு தான் நினைக்கிறோம், எத்தனை தன்மை இருக்குது வர்றதுக்கு. அப்போ எவ்வளவா யோசித்து நீங்கள் உப்பாக இருக்கிறீங்கன்னு சொன்னார். உப்பு வார்த்தை உணர்வை கொடுக்கிறது. சாரமற்று போனால் உங்களுக்கு சொர்ணம் இல்லைன்னா அப்புறம் எதுக்குப்பா வாயிறீங்கன்னு கேட்குறாரு. இத்தனை காரியங்கள் உனக்கு எதிராக வருது, அதுக்கு ஒன்று ரிப்ளை பண்ணலையப்பா, அது உங்கள் பதிலை கொடுக்கல, உணர்வே இல்லையே, என்ன நடக்குது உன்னை சுற்றி, எதுவுமே அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிற, இதெல்லாம் கவனிக்கலையா, புரியல, உனக்கு வார்த்தை உணர்வு இருக்கிறதா, புரிந்து கொள்ள தன்மை இருக்கிறதா? சாரமற்று போனால் இதனால ஆமாம், ஒருத்தனுக்கு ஒன்றும் சொன்னாலும் புரியல, இருக்குதவங்க நிலைமையும் ஒன்றும், அப்படி ஒரு மனுஷன் என்ன பண்ணாங்க, வீட்டை விட்டு தொடுத்துருவாங்க. இவனால் ஒரு பிரயோஜனம் இல்லை, எது சொன்னாலும் விளங்க மாட்டேது, எது சொன்னாலும் செய்ய மாட்டான், எதையும் விளங்கிக்கொள்ள மாட்டான், அவன் பாட்டுன்னு போகிறான், அவன் பாட்டுக்கு வரான். இது என்ன, இவன் வாழ்க்கையாக வாழறான், துரத்துருவா வீட்டை விட்டு. வெளியில் மிதிக்கப்படுகிறோம், கொட்டப்படுவதற்கு. உங்களுக்குள்ளே சாரம் இல்லைன்னா அதில் மிதிச்சுட்டு போய் நிற்பாங்க. இது ஒன்றுத்துக்கு லாய்க்கில்லை, ஒன்றுத்துக்கும் புரோஜனம் இல்லை. அப்போ சாரமற்று போனால் எதனால் சாரமாக்க மாட்டோம்? சாரத்தை இழந்துடாதீங்க. நீங்கள் உப்பா இருக்கிறீர்கள், நீங்கள் உப்பா இருக்கிறீர்கள். இதுவே இன்னைக்கு போதும் நினைக்கிறேன், இதுவே இன்னைக்கு போதும். நான் 2 காரியத்தை கொண்டு வந்தேன். ஒன்று உலகத்துக்கு, ஆமாம், அதில் அடுத்த வசனம் 14 வசனம் வாசிங்க. மத்தேயு, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். அடுத்த வாரம் பார்க்கலாம். உலகத்துக்கு இயேசு சொன்ன 2 வார்த்தை நம்மை பார்த்து 2 வார்த்தை தான் சொல்கிறாரு. ஒன்று, நீங்கள் உலகத்துக்கு உப்பா இருக்கீங்க, இந்த உலகத்தை நீங்கள் வெளிச்சம். நம்ம யாருன்றது இயேசு சொன்ன வார்த்தை. பவுல் நிறைய சொல்லியிருக்கிறார், நாம் கிறிஸ்துவுக்குள் யாருன்று. அதெல்லாம் நிறைய பார்க்கலாம். யார், நம்முடைய தன்மை என்ன, வேதத்தில் நம்மை பற்றி என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மளோட தன்மை, நம்ம யாருன்றதை நம்ம வேதத்தில் சொல்லப்பட்ட பல காரியங்கள் எடுத்து நம்ம தியானிக்க போகிறோம். நாம் இந்த உலகத்தில் யாராக இருக்கிறோம்? உப்பா இருக்கிறீர்கள். உப்பு சாரமற்று போனால் இது நம்மளை சாரமாக்கப்படும். அப்போ உப்புனா நாங்கள் ஷார்ப்பாக இருக்கணும், நீங்கள் கரைக்கணும். எது கூட சேருதோ அதுக்கு சுவை கொடுக்கணும். உப்புனா நீங்கள் வார்த்தை உணர்வு உடையவர்களாக இருக்கணும். ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் உணர ஆரம்பிக்கணும். அதுதான் ஷார்ப்பு, அதுதான் உப்பின் தன்மை, அதுதான் உப்பின் தன்மை. இது யாருக்கு போதிக்கிறது? உங்களுக்கு தான் போதிக்கிறேன். அப்போ எனக்கு தான் போதிக்கிறாரு என்ற உணர்வு இருக்கணும். இந்த வசனம் யாருடையது? தேவனுடையது. அப்போ தேவனுடைய வார்த்தை எனக்காய் போதிக்கப்படுகிறது. இதுதான் வார்த்தை உணர்வு. எனக்கு என்ன சொல்லப்படுது அதை நீங்கள் எப்படி விளங்கிக்கிறீங்க, அதை எப்படி ஏற்றுக்கிறீங்க? இதுதான் உப்பாக இருக்கிறது, இதுதான் உப்பாக இருக்கிறது. வீட்டில் போட்டு உனக்கு தான் பேசினார் ஆண்டவர். புருஷன் வந்து பொண்டாட்டியை சொல்ல, உனக்கு தான் ஆண்டவர் பேசினார். அவன் சொல்கிறது, ஆண்டவர் உனக்கு தான் பேசுகிறார். இல்லை உங்களுக்கு தான் பேசினார், யாருக்காகவும் பேசலை. நீங்கள் வந்து இன்னொருத்தருக்கு பேசுகிறதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது, அவருக்கு ஆண்டவர் பேசுவார். அவங்களுக்கு, ஆமாம், உனக்கு பேசினாரா இல்லையா தான் மேட்ரு. யார் யாருக்கு பேசுனாருன்னா நீங்கள் எல்லாருக்கும் பேசியிருக்கிற, எல்லாருக்கும் அவனுக்கு பேசுனார், அவருக்கு தான் பேசுகிறாரு.
அன்றைக்கி அவர் பண்ணார்ல, அவருக்கு இவங்க வந்து யார் யாருக்கு பேசுகிறாருன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் சபைக்கு வருது. அவங்களுக்கு பேசுனாரு, இவங்களுக்கு பேசுனா பொண்ணுக்குன்னா எனக்கு பார்த்து அதை பற்றி கவலை இல்லை. இவங்களுக்கு உப்பு இல்லை, சாரம் இல்லை. சார் வந்தால் அந்த டக்குன்னு ஆண்டவர் அப்படியே உணர்த்துவார், பட்டு பட்டு பட்டுன்னு இது எனக்கு தான். ஓ, இப்போ நான் இப்படி இருக்கணுமா, அப்படி மாறணுமா என்பது அப்படியே அந்த சாரம் உள்ளே இறங்கிடும், உள்ளே இறங்கிடும். அந்த சார் நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள். அவர் சொல்லிட்டாரு, இப்போ சொல்லுங்கள், நான் உப்பாக இருக்கிறேன். அதனால் பிள்ளையை பார்த்து எப்படி கொஞ்சுவீங்க? சொல்லி வரலைங்க, நீ உப்பாக இருக்கிறாய். இயேசு சொல்லிட்டார். இயேசு, நான் சொல்லலை, நீ உப்பாக இருக்கிறாய். சொல்லுங்கள் டெய்லி, இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறாய். நல்ல விஷயம் தானே, சிறந்து தானே. உன் பிள்ளைகளை பார்த்தீங்க, உலகத்துக்கு நீ வெளிச்சமாக இருக்கிறாய், இந்த உலகத்துக்கு உப்பாக இருக்கிற சொல்லி பாருங்களேன். உன் புருஷனை பார்த்து சொல்லுங்கள், மனைவி பார்த்து சொல்லுங்கள், இந்த உலகத்துக்கு நீ உப்பாக இருக்கிறாய், இந்த உலகத்துக்கு நீ வெளிச்சமாக இருக்கிறாய். சொல்லுங்க, ஒருத்தரை பார்த்து சொல்லிக்கிங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ உப்பாக இருக்கிறாய், இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறாய். எவ்வளோ பெரிய சத்தியம் அடங்கி இருக்குதுல்ல. நம்ம வெளிச்சத்தை குறித்து அடுத்த வாரம் பார்க்கலாம் இல்லையா? ஏன் இதுக்கு ஒப்பிட்டு ஆண்டவர் சொல்ல? கண்களை மூடும். நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட